மதியம் ஹஸ்பண்ட் கரெக்டாக சாப்பிட வரும்போது கொரியர் அவருக்காக ஒரு ஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அது கரெக்டாக டைமிங்க்கு வந்துருச்சு. அவருக்கு ஆர்டர் பண்ண ஷர்ட்டை அவரே ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அப்புறமா வந்ததுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கா, அதனால் ஒரு வாட்டர் மெலனும் முலாம்பழம் ஜூஸும் குடிக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். என்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னாரு. சரி வாங்க, நானாவது போட்டுக்கிறேன், ஆனால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் தம்பி அவர் 3 பேரும் வாட்டர் மெலன் சாப்பிட்லான்னு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் கடைக்கு நாங்கள் போனோம். பயங்கரமாக வெயில், எப்படி வெயில் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்புறம் தம்பிக்காகவும் ஒரு வாட்டர் மெலன் வாங்கிட்டேன். எனக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் வாங்கிட்டேன். அவரும் தம்பியும் வாட்டர் மெலன் சாப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு முலாம்பழம் ஜூஸ் குடித்தேன். அப்புறம் மறுபடியும் அகைன் வீட்டுக்கு ரிட்டன் திரும்பி வந்துட்டோம். ஒரு சின்ன ஒரு கடைக்கு போகணுன்னா கூட ரொம்ப தூரம் இங்கே போகணும். ஏன்னா வில்லேஜ் இல்லையா, அதனால் கொஞ்சம் தூரம் போய் தான் அது வாங்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா எப்படி இருக்குது? பயங்கர வெயில், மொட்டை வெயிலும்பாங்க, அதுதான் இது. பயங்கர வெயில் அடிக்குது. அப்புறம் அவருக்காக வாங்கின கிஃப்ட் அவர்கிட்ட கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு வந்து இன்னும் 3 நாளில் பர்த்டே வருது. நான் 9 நாளைக்கு முன்னாடிலேருந்து டெய்லி ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் 2 நாளே அவரோட பர்த்டே வருது இல்லையா, அதனால் இப்போ வாங்கின கிஃப்ட் அவர்கிட்ட அவர் பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணாமல் அப்படியே ஷர்ட்டையும் அந்த பேண்ட்டையும் கொடுத்துட்டேன். பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார். குட்டி பையனை பார்த்தீங்களா, என்னமோ அவனுக்கு கிஃப்ட் வர மாதிரி வேகமாக வந்து பார்க்குறான். அவன் எப்போவுமே அப்படி தான். அவர் கிஃப்ட் பிரிக்கும் போது என்னமோ அவனுக்காக நான் பிரிக்க போகிற மாதிரி அவன் வேகமாக வந்து பார்ப்பான். அவரும் கிஃப்ட்டு பிரித்தவொடனே ஃபஸ்ட்டு தம்பிக்கிட்ட தான் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்பார்.